வணக்கம். கடந்த 1.5 மாதங்களா மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இறக்கத்துக்கு உண்டான காரணம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு எல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் சைனா மார்க்கெட்டுக்கு போகிறதாகவும் ஒரு நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதன் காரணமாகவும் மற்ற சில காரணங்களாகவும் தொடர்ந்து இறக்கத்திலே மார்க்கெட் போயிட்டுருக்கு இந்திய பங்குச்சந்தை எல்லாம். ஸோ இப்படி இறக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் நாம் முதலீடுக்கு பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூ தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்திருக்கிற இந்த ஃபாலை நாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவரால் நிஃப்டியில் நடந்த மிகப்பெரிய இறக்கங்களை பற்றியும் நாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணலாம். இதில் எல்லாருக்குமே தெரியும் கோவிட் எடுத்துக்கலாம். ஸோ கோவிட் சமயத்தில் தான் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்ததுலேயே மிகப்பெரிய ஃபால் நடந்தது. கிட்டத்தட்ட 39% பக்கம் மார்க்கெட் இறக்கத்தை சந்திச்சிருந்தது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டேட்டா தான் உங்களுக்காக நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ 39% பக்கம் இந்த பீரியடில் மார்க்கெட் கீழே இறங்குனுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எங்கே பார்த்துச்சு அப்படின்னா தொடர்ந்து கோவிட் முடிஞ்ச அந்த சினாரியிலேருந்து மேலே தான் போய்ட்டு இருந்துச்சு. அப்பப்போ இறக்கங்களை சந்திச்சிருந்து ஸோ இந்த ஏற்றத்துக்கும் கீழே இருக்கிற இந்த இறக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் 18% பக்கம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இங்கே 39, இங்கே 18% இறங்கிட்டு அந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறமா தொடர்ந்து மேலே போனது. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் டே அன்னைக்கு பாருங்கள், அந்த டைம் பீரியடில் 9% பக்கம் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள்லேயே அதிலேருந்து மீண்டு நல்லா மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து ஃபுல்லாக பாருங்கள் தொடர்ந்து கீழே தான் வந்துட்டுருக்கு. ஸோ ரீசன்ட் டேஸில் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வெளியான அந்த தேதிகளை கம்பேர் பண்ண காட்டிலும் இப்போ பாருங்கள் 10% ஃபாலை சந்திச்சிருக்கு. மார்க்கெட்டில் தொடர்ந்து மேலே போயிட்டு கொஞ்சம் ஃபாலை சந்தித்து மறுபடியும் மேலே போகிறது யூஸ்வலான நிகழ்வுகள் தான். ஸோ இது கூட மற்ற சில ஃபேக்டரும் சேர்ந்து ஃபுல்லாக கீழே வந்துட்டுருக்கு. ஸோ கீழே வந்தாலும் பாருங்கள், ஸோ 200 மூவிங் ஆவரேஜுக்கும் மேலே தான் இப்போ நிஃப்டியோட இண்டெக்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லோரும் இவ்வளோ ஃபால் ஆன இந்த தருணத்தில் நம்ம முதலீடு பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். எல்லோரும் அதை செக் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது கூட எந்த பாயிண்ட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த 200 மூவிங் ஆவரேஜை கீழே பிரேக் பண்ணவும் இல்லை. ஸோ இந்த இறக்கங்கள் இன்னும் 1லேருந்து ஒரு 2% கீழே வரலாம். வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் சமயத்தில் என்ட்ரி கொடுக்கறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. லாங் டேர்முக்கு எப்பயுமே இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு செக் பண்ணுவோம். இந்த மூவிங் ஆவரேஜும் சேர்த்து கீழே பிரேக் பண்ணால் அங்கேருந்து செல் பண்ணும் சமயத்தில் இன்னும் தொடர்ந்து கீழே போகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ரூலு. ஸோ ஒருவேளை அந்த ரேஞ்சை தொட்டுட்டு சப்போர்ட் எடுக்கலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம். ஸோ மார்க்கெட் 10% இறங்கினாலும் மற்ற ஒரு சில ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார் எல்லாமே அதிகமான இறக்கத்தை தான் பார்த்துட்ருக்கு. ஸோ முதலீடு பண்ண நினைக்கிறவங்க இது கூட இன்னும் மார்க்கெட் கீழே இறங்கதான்னு செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல முதலீடு பண்ண வாய்ப்பாக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பயன்படுத்திக்கலாம். இது மார்க்கெட் பேஸ் பண்ண எங்களோட சின்ன அப்சர்வேஷன் தான். நீங்கள் பர்டிகுலர் ஒரு ஸ்டாக்லேயோ செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதை ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.